ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 68. நேற்று தைப்பூசங்கிறனால நான் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாம்பார் வச்சிடலாம், வெள்ளை பூசணிக்காவும் கத்திரிக்காவும் போட்டு புடலங்காய் கூட்டு போல் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேசரி செஞ்சு பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிடலான்ட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு வேண்டிய பூசணிக்காய் ஜூஸ் இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் என்கிட்ட சாம்பார் நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் துவரம்பருப்பு எடுத்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டு இதில் பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சள், பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு பருப்பு வேக வைப்பேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக காரத்துக்காகன்னு நான் சாம்பார் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு குழம்பு மசாலா தூளை யூஸ் பண்ண மாட்டேன். இது போல் செய்யும்போது சாம்பார் நல்லா ஹோட்டல் சாம்பார் போல் நல்லா வாசனையாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான்லாம் நினைப்பேன், இது போல் ஃபோனில் கால் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஸ்கேம்னா என்னதுங்க, நம்மளை பணத்து மூலமாக ஏமாத்துறது தானே. நானும் இப்படி இதில் சிக்குவேன்னு கண்டிப்பாக நினைக்கலிங்க. எங்கள் வீடு காலியாக இருந்துச்சுன்ட்டு 5 மாதத்துக்கு முன்னாடி அக்காவும் தம்பியும் ஒருத்தவங்க வீடு கேட்டி வந்தாங்க. நான் OLXல கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் ஃபேமிலிக்கு மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன், பேச்சுலர்ஸ்க்குலாம் கொடுத்ததில்ல. ஆனால் அவங்க அக்கா சொன்னாங்க, தம்பி ஐடி கம்பெனியில் ஒர்க் செய்கிறான் சென்னையில், வாரம் ஒரு தடவை தான் அவன் ஆஃபீஸ்க்கு போகணும், மீதி நாளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் அங்கே ஃப்ளட்டெல்லாம் வரனால தண்ணிலாம் உள்ளே வருது வீட்டுக்குள்ளெல்லாம். அவன் சேஃப்டியாக அங்கே இருக்கணுங்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப பயமாகவும் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்கிறனால அவங்க இங்கே குடி வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். நான் பேச்சுலருக்கு நாங்கள் தரமாட்டோம், ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுப்போம். அவங்க சொன்னாங்க, முன்னாடி நாங்கள் வராண்டாலாம் வச்சுருக்கறனால நாங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு வாங்குறது இல்லைங்க, நீங்களே நீட்டாக கூட்டி தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஒவ்வொரு வீடு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. குடி வரத்துக்கு முன்னாடிங்க அக்காவும் தம்பியும் அப்படியே புள்ள பூச்சி மாதிரி சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டுங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதுவுமே செய்யலை. அப்போ மேலே யார் செய்வாப்போ நான் சொன்னேன், மேலே நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க தம்பி அதுக்கப்புறம் தாங்க வாயை தொடர்ந்தது. இந்த மாதிரிலாம் என்ன எப்பவும் செஞ்சுட்டே இருக்க முடியுமா, நாங்கள் எப்போ செய்கிறோமோ அப்போ தான் செய்வோம் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க அக்கா பார்த்தா பஜாரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால நான் காலி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபஸ்ட்டு இபி பில் வரல. ஃபஸ்ட்டு இபி பில் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றிடுங்க. 2 வீட்டுக்கு ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வீடு கட்டினதுலேருந்தே வராத ஒரு கரண்ட் பில்லுங்க 2 வீட்டுக்கும். ஒரு பேச்சுலரும் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்குன்னு போயிடுச்சு. 1 மாதம் தான் குடியிருந்தது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கரண்ட் வரும். 2த்துக்கும் சேர்த்து 2800 ரூபாங்க. ஆனால் அவங்க சப்மீட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க மீட்ரு ஓடி இருக்கு. அதுக்கு அந்த பையன் எனக்கு 50 யூனிட் தான் ஓடி இருக்கு, அதுக்கு மட்டும் தான் நான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதுங்க. எங்களுக்கு ஒரு வேளை எங்களுக்கு மெயின் மீட்டரில் தான் ப்ராப்ளமோ அப்படின்லாம் எங்களுக்கு ரொம்ப யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் 2 பேரும் பேசி சரி பாதியாக இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பையன் அதுவும் கட்டவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு அடுத்த வீடு தான் கட்டினாங்க. இந்த வாட்டி பில்லு இன்னும் சூப்பருங்க, 3000 சில்லரை வந்திருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு 150 யூனிட் தாங்க ஓடி இருக்கு. நாங்கள் இந்த வாட்டி இபியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மெயின் மீட்டரை செக் பண்ணால் மெயின் மீட்டரில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மெயின் மீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆன் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ ஓட்ஸ் இருக்குதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அப்போ அவங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. அப்போது அவங்க சப்மீட்டரில் கம்மியாக ஓடுறதுக்கு ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க, கரெக்ட் தானேங்க. இது ஒரு விதமான ஸ்கேம். அதாவதுங்க நம்ம டிவியில் நியூஸ் பேப்பர்லலாம் பார்க்காத ஒரு விதமான ஸ்கேம் புதுசாக இருக்குது இல்லைங்களா. எல்லா ஹவுஸ் ஓனருமே உஷாராக இருக்கணுங்க இந்த மாதிரி டெனன்ட்ஸ் கிட்ட இருந்து. இது வரைக்கும் பேச்சுலர் வச்சதே இல்லைங்க, ஏண்டா பேச்சுலர் வச்சோங்கிற அளவுக்கு எங்களுக்கு போதும் போதும்னு ஆகி போச்சுங்க. இது எங்களுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சல் தெரியுங்களா, எப்படி ஓடிருக்கு எவ்வளோ ஓடிருக்குன்ட்டு. ஆனால் இபியில் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க, மெயின் மீட்டரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க கம்மி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை பிரித்து அவங்கள பே பண்ண சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிமே தாங்க நாங்கள் கேல்குலேட் பண்ணி அனுப்ப போகிறோம்.
அந்த பையன் பாருங்களேன், தாம் தூன்னு பயங்கர அவங்க ஹவுஸ் ஓனரா, நாங்க ஹவுஸ் ஓனரானே தெரியலீங்க. அவங்க அக்காவும், தம்பியும் பயங்கரங்க வாய்ஸ ரேஸ் பண்ணி என்னம்மா பேசுதுங்கிறீங்க. நம்பவே முடியாதுங்க. அப்படி இருக்குதுங்க அதுக பேசுறதெல்லாம். ஸ்கேம்னா என்ன மீனிங்க? பணத்தால நம்மள ஏமாத்துறது தான் ஸ்கேமு. அப்போ இதுவும் ஒரு விதமான ஸ்கேம் தானங்க. சப்மீட்டர்ல மீட்டர கம்மியா ஓடுற மாதிரி காமிச்சு, அது வந்து எங்களோட இஷ்யூ இல்ல. நாங்க வந்து இவ்ளோ தான் காட்டுவோம் அப்டின்ட்டு ரூ. 3000 வர எலக்ட்ரிசிட்டி பில்ல ரூ. 1000 மட்டும் கட்டுனா, அந்த ரூ. 2000 கட்டலன்னா அதுவும் ஸ்கேம் தானங்க. படிச்சிருக்காங்களாம், ஐடில ஒர்க் பண்றாங்களாம். கேவலமான வேலை இல்லைங்களா? இது கேவலமா இல்லையா அவங்களுக்கு? இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெறைய ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் தெரியட்டுங்க. நெறைய பேத்துக்கு தெரிய வரட்டும். எப்படியெல்லாம் மக்கள் வந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குது வர வர. எல்லா மக்களுக்கும் தெரியணுங்க. இந்த மாதிரியும் டெனன்ட்ஸ் வந்து ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்த உடனே அடுத்த பில்லே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா வருது அப்படின்னா கைப்பழக்கம் இல்லைங்களா? நம்ம சமையல்ல சொல்ற மாதிரி முன்னாடி வீட்ல இந்த மாதிரி அவங்க செய்யாம தான் அவங்களுக்கு வந்த உடனே இங்க செய்ய கை வருது அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க செஞ்சுட்டு இருக்கிற ஆளா தாங்க இருக்கும். புதுசா வந்த உடனே யாரும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். இந்த மாதிரியும் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து பணத்த அபகரிக்கிறாங்க. சாமானிய மக்கள் ஐடில வேலை செய்றோம், அங்க வேலை செய்றோம், இங்க வேலை செய்றோம்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. யார நம்பிங்க வீட குடுக்கறது? நீங்களும் இந்த மாதிரி ஆளுகள யாரையாவது மீட் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. உங்க வீட்லயும் இது போல ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஆளுக பார்த்தீங்கன்னா, நம்ம கூடயே ஊடுருவி இருக்கிறாங்க. நம்மளையவே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா, வெளியில அவங்க நெஜம் முகம் வர்றது கிடையாது. நம்மள கத்தி கத்தி பேசி பேசி டாமினேட் பண்ணி நம்மள ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேம்னா என்னங்க? நம்மள பணத்து மூலமா ஏமாத்துறாங்க. அதுதானங்க ஸ்கேமு. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிய வரட்டும் எப்படின்னு.